அதுக்காக விமர்சையாக பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் மேலே ஏறி செல்ஃபிலாம் எடுத்து ரசிகர்களை பார்த்து கையெல்லாம் அசைச்சார். அப்போ அந்த பட குழு வந்து இதுக்கு வந்து ஒரு அவரை வந்து ஒரு வாழ்த்து சொல்கிற மாதிரி இன்றைக்கி அந்த கருப்பு படத்தினுடைய ஒரு டீசர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு லீக்காக போயிட்டு இருக்கு. இப்போ அது நம்ம உறுதியாக அந்த கதையாங்கிறது சொல்ல முடியாது. பார்க்குறப்ப நம்மளுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணக்கூடிய கதையாக இருக்குது. இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் படம். சூர்யாவுக்கு இது ஒரு கமர்ஷியல் படமாக இருக்குது. இல்லை அவர் ஒரு ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோவை மனசில் வச்சு எழுதப்பட்ட கதை. அப்போ ஏறக்குறைய அவர் விஜயை மனசில் வச்சு தான் அந்த கதையை எழுதியிருக்கிறாரு. அப்படிங்கும் போது அந்த கதையை வந்து விஜய் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கதையை நிராகரிச்சிட்டாரு, பண்ண முடியல. அதுக்கு பிறகு இவர் சூர்யா வந்து இப்போ அந்த மாதிரியான கதைகளை நோக்கி போகிறாரு. அது எல்லாருக்கும் அது அமையாது. துல்லாத மண்டபம் துள்ளும் வரைக்கும் விஜய் வந்து ஒரு லவபிள் ஹீரோ தான். அதுக்கு பிறகு தான் அந்த சிவகாசி, திருப்பாச்சி அப்படிங்கிற மாதிரி படங்கள்லாம் வந்த பிறகு தான் அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஆனார். ஆனால் இந்த கமர்ஷியல் ஹீரோவாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ட்ரை பண்ணி பல பேர் கையை சுட்டுருக்குறாங்க. சூர்யா திரும்ப திரும்ப அந்த வேலையை செய்கிறார். திரும்ப நான் வந்து ஒரு மார்ஸ் ஹீரோ, நான் ஒரு கமர்ஷியல் ஹீரோ, நான் பெரிய ஹீரோ, நான் அடித்தா 10 பேர் பறப்பாங்க, நான் ஹை ஸ்பீடில் தான் வருவேன், கையில் சுருட்டு வச்சுருப்பேன் அப்படின்னு ஒரு திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை பண்ணுறாரு. திரும்ப திரும்ப அந்த மாதிரியான படங்கள் அவருக்கு தோல்வி தான் கொடுத்துட்டு இருக்கு. அனிருத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒருத்தர் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. உருவாக்கணும்னு நினைக்கிறத காட்டில் இங்கே நிறைய மியூசிக் டேரக்டர் இருக்கிறாங்க. அவங்கள ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஜுபேர் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாவோட பட அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கருப்பு படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்திருக்கு சார்? ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. சூர்யாவோட இன்னைக்கு 50வது பிறந்தநாள். அதுக்காக விமர்சையாக பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் மேலே ஏறி செல்ஃபிலாம் எடுத்து ரசிகர்களை பார்த்து கையெல்லாம் அசைச்சார். அப்போ அந்த பட குழு வந்து இதுக்கு வந்து அவரை வந்து ஒரு வாழ்த்து சொல்கிற மாதிரி இன்றைக்கி அந்த கருப்பு படத்தினுடைய ஒரு டீசர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணியிருக்காரு. த்ரிஷா அந்த படம் நடிச்சிருக்கிறாங்க. அந்த படத்துடைய டீசர் வந்திருக்கு. அதாவது சாய் அபியங்கர் சமீப காலமாக பேசப்படக்கூடிய ஒரு இசையமைப்பாளர், அது ஒரு இசையமைச்சிருக்கிறாரு. அந்த படத்தினுடைய டீசர் வந்திருக்கு. டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு கமர்ஷியல் படத்துக்கு உண்டான எல்லா விஷயமும் அதில் இருக்குது. நிறைய ஒரு விஜய் படம், அஜித் படத்தில் விட அந்த ஒரு கமர்ஷியல் படத்தில் வர அந்த கமர்ஷியல் பில்டப் சீன்ஸ்லாம் இருக்குது. ஒரு சுருட்டோட வர்றாரு, ஹை ஸ்பீடில் வர்றாரு, அடித்து பறக்க வர்றாரு அப்படிங்கிற மாதிரி 2 விஷயம் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு கோர்ட்டில் அவர் ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அப்புறம் இந்த பக்கம் பார்க்குறப்ப ஒரு சாமி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வருது. 2 மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ சில தகவல் சொல்கிறாங்க இந்த படத்தினுடைய கதை எப்படின்னா, கடவுள் வந்து பூமிக்கு வர்றாங்க. வந்த பிறகு இங்கே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை அவர் பார்க்குறது, அதை ஒரு சட்டையர் மாதிரி ஒரு விஷயமா பண்ணியிருக்காரு இந்த படத்தை அப்படின்ற மாதிரி. அதை 2 டுவெல் சூர்யா பண்ணுற மாதிரியான ஒரு கதைங்கிறது ஒரு லீக்காக போயிட்டு இருக்கு. இப்போ அது நம்ம உறுதியாக அந்த கதையாங்கிறது சொல்ல முடியாது. பார்க்குறப்ப நம்மளுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணக்கூடிய கதையாக இருக்குது. இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் படம். சூர்யாவுக்கு இது ஒரு கமர்ஷியல் படமாக இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரியான கமர்ஷியல் படம், ஹீரோ பேஸ்டு படங்களே தொடர்ந்து தேர்ந்தெடுக்கிறாரு. ஏங்கிறது தெரியல. ஒரு வித்தியாசமான கதை அம்சம் உள்ள படங்களோ வேறு ஜானலில் பண்ணாமல் சமீபத்தில் வந்த அந்த கங்குவாவாக இருக்கட்டும், இந்த ரெட்ரோவாக இருக்கட்டும், எல்லாமே ஹீரோ பில்டப் படமாகவே தான் செலக்ட் பண்ணுறது. ஒருவேளை அவரும் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும், நம்மள ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஆகணுங்கிறதுக்காக தேர்ந்தெடுக்காரன்னு தெரியல. பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் ஆனால் பல படங்களுடைய சாயல்கள் அங்கங்கே தெரியுது. சாய் அபியங்கர் அவர் புது இசையமைப்பாளர், பெருசாக பண்ணியிருப்பார். அவர் ஆல்ரெடி பண்ண அந்த கட்சி சேரா ஒரு 3 ஆல்பம் பயங்கர ஹிட்டு. அதுக்கு பிறகு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 படம் இப்போ கம்மிட் ஆகிருக்கு. இந்த 8 படத்துக்கு பிறகு ஒரு முதல்ல வர்ற படம் இந்த கருப்பு படத்தினுடைய ஆடியோ தான். பட் ஏதாவது புதுசாக பண்ணியிருப்பாருன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஆகா ஓகான்னு கொண்டாடக்கூடிய அளவுக்கு இல்லை. பாடலே அப்படி இருக்குங்க போது ரீரெக்கார்டிங் அவர் எப்படி பண்ணியிருப்பாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கதை வந்து விஜய்க்கு எழுதப்பட்ட கதை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, கதை மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா படம் முழுக்கவே காப்பி அடிச்ச மாதிரி தான் இருக்கு. விஜய் படத்தை ஏற்கனவே மெர்சல் படத்தோட சீன்லாம் நிறைய இதுல கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை சொல்லியிருக்காங்கல்ல, பார்த்தாலே தெரியுது. இல்லை அவர் ஒரு ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோவை மனசில் வச்சு எழுதப்பட்ட கதை. அப்போ ஏறக்குறைய அவர் விஜயை மனசில் வச்சு தான் அந்த கதையை எழுதியிருக்கிறாரு. அப்படிங்கும் போது அந்த கதையை வந்து விஜய் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கதையை நிராகரிச்சிட்டாரு, பண்ண முடியல. அதுக்கு பிறகு இவர் சூர்யா வந்து இப்போ அந்த மாதிரியான கதைகளை நோக்கி போகிறாரு. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நந்தாவுக்கு முன் சூர்யா, நந்தாவுக்கு பின் சூர்யா. நந்தாவுக்கு பிறகு தான்
சூர்யாவினுடைய கேரியரே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த படத்தில் அவர் வித்தியாசமான பண்ணார், கக்க கக்க பண்ணார். வரிசையாக அவர் வித்தியாசமான கதைக்களங்களே ஒரு போலீஸாக அந்த மாதிரி வித்தியாசமான பண்ணதான் சூர்யா அவர் உயரத்துக்கு போனார். ஆனால் அவர் காலகட்டத்தில் வந்தவங்கலாம் இப்போ விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், அவங்களாம் ஒரு மாஸ் ஹீரோவாக போயிட்டாங்க. சூர்யாவுக்கு அது ஒரு மனசில் ஒரு இருந்துக்கிட்டே இருக்கு வருத்தம். நம்மளும் ஒரு மாஸ் ஹீரோவாக போகணும், அப்போ அந்த மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்து அடித்தா நம்மளும் மாஸ் ஹீரோ ஆயிடுவோமோன்னு நினைக்கிறாரு. அது எல்லாருக்கும் அது அமையாது. துல்லாத மண்டபம் துள்ளும் வரைக்கும் விஜய் ஒரு லவபிள் ஹீரோ தான். அதுக்கு பிறகு தான் அந்த சிவகாசி, திருப்பாச்சி அப்படிங்கிற மாதிரி படங்கள்லாம் வந்த பிறகு தான் அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஆனார். ஆனால் இந்த கமர்ஷியல் ஹீரோவாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ட்ரை பண்ணி பல பேர் கையை சுட்டுருக்குறாங்க. உதாரணத்துக்கு சொன்னால் பரத் காதல் படம், அந்த மாதிரி வெயில், இந்த மாதிரி படங்கள் நல்ல ஸ்டோரி ஓரியன்டான படங்களாக பண்ணினார். புதுமுக ஒரு இயக்குனர் ஒரு வித்தியாசமான கதை வச்சுருக்காருன்னா முதலில் போய் நின்னது பரத்துட்டு தான். ஏன்னா பரத் அந்த மாதிரி கதையை அக்செப்ட் பண்ணிக்குவார். அந்த மாதிரி படங்களும் ஓடிச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவரும் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறேன்னு சொல்லி சில படங்கள் பண்ணி ஒரு சில படங்கள் பண்ணார். அந்த படங்கள்லாம் சரியாக போகாதனுடைய விளைவு என்னென்னா அவர் அப்படியே ஃபீல்டே பெருசாக நிற்க முடியல. அதே மாதிரி தான் ஸ்ரீகாந்த் எப்படி அந்த காலத்தில் ஜெமினி கணேசன் இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபேமிலி லவ் சப்ஜெக்ட்டுக்கெலாம் ஒரு ஹீரோனா ஸ்ரீகாந்த். அந்த மாதிரி படங்கள் நடிச்சிருந்தார். அவர் என்ன பண்ணார், பம்பர கண்ணாலே அப்படின்னு ஒரு 2 கமர்ஷியல் படங்கள்லாம் போயிட்டு மார்க்கெட்டே ஆச்சு. அதாவது எல்லாருக்கும் அந்த கமர்ஷியல் ஹீரோவாக ஒர்க் அவுட் ஆகாது. பல பேரும் கையை சுட்டு போயிருக்காங்க. சூர்யா திரும்ப அந்த வேலையே செய்கிறார். திரும்ப நான் ஒரு மார்ஸ் ஹீரோ, நான் ஒரு கமர்ஷியல் ஹீரோ, நான் பெரிய ஹீரோ, நான் அடித்தா 10 பேர் பறப்பாங்க, நான் ஹை ஸ்பீடில் தான் வருவேன், கையில் சுருட்டு வச்சுருப்பேன் அப்படின்னு திரும்ப அந்த விஷயத்தை பண்ணுறாரு. திரும்ப அந்த மாதிரியான படங்கள் அவருக்கு தோல்வி தான் கொடுத்துட்டு இருக்கு. இருந்தாலும் கதை ஓரியன்டாக புதுசாக பண்ணுறோம், புது அட்டம் பண்ணுறோம். பேரழகன்னு ஒரு படம் இருக்குது, ரொம்ப ரிஸ்கி எடுத்து பண்ணியிருப்பார் அந்த படத்தில். அந்த மாதிரியான ஒரு கதை காலத்தை வித்தியாசமாக பண்ண மாட்டேங்கிறார். ஏன்னா நம்ம அடுத்த ரேஞ்சுக்கு போகணும். இப்போ கேரளாவில் பொறுத்த வரைக்கும் திரும்ப நம்ம அவங்கள உதாரணமாக சொன்னால் கூட அவங்க உதாரணமாக இருக்கிறாங்க. மம்முட்டிலாம் அவ்வளோ படம் நடிச்சிட்டார். இந்த காதல் த கோர்னு ஒரு படம் பண்ணார். அதில் கேயாக நடிச்சிருக்காரு. 70 வயசு ஆகுது, மலையாள சூப்பர் ஸ்டாரு. அந்த கதையெல்லாம் தமிழில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க, ஒரு 20 படம் 30 படம் நடித்தோடனே நான் இந்த கேரக்டர் பண்ண மாட்டேன், நான் அந்த கேரக்டர் பண்ண மாட்டேன், நான் மாஸ் ஹீரோ, எனக்கு இப்போ இத்தனை பாட்டு வேணும், இத்தனை ஃபைட்டு வேணும், எனக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு பஞ்ச் டைலாக் வேணும், இதை நோக்கி போக ஆரம்பிச்சிடாங்க. இப்போ சூர்யா திரும்ப அந்த வேலையை தான் பண்ணுறாரு. இந்த ட்ரெய்லர் அந்த டீசர் பார்க்குறப்ப ஒரு மாஸ் ஹீரோ உள்ள படமாக தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி உள்ள ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறாங்க. அது நம்ம படம் வந்த பிறகு தான் தெரியும். பட் அதை வச்சு ஒரு பேலன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா படம் தப்பிச்சிடுறது. இப்போ அது போல இந்த படமும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அந்த மாதிரியான ஒரு படமாகவே ரிப்பீட்டடாக இருக்குது, புதுசாக இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் விஜய் படம் நிறையா படங்கள் வர காட்சிகள் மாதிரியே இருக்குது, சூர்யா படத்துலேயே வர ரிப்பீட்டடாக இருக்குது. அதே மாதிரி ஒரு புதுசாக இல்லை. படம் நல்லா இல்லைன்னு சொல்ல, படத்தில் கதை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேட்டர் வச்சுருக்காங்க. உள்ள ஒரு கடவுளுங்கிற ஒரு மேட்டர் வச்சுருக்காங்க, கருப்புங்கிற ஒரு மேட்டர் வச்சுருக்காங்க, அப்போ ரியலாக நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சுருக்காங்க. ஆஜய் பாலாஜி கொஞ்சம் பேசிக்காகவே ஹியூமர் உள்ள நபர். அப்படிங்கும்போது படத்தை கலகலப்பாக கொண்டு போயிருந்தாருன்னா படம் ஓடிடும். ஆனால் புதுசாக இல்லை, ஒரு புதுசு அட்டம்ப்ட் எதுவும் பண்ணலை. இப்போ தொடர்ந்து அவரோட படங்கள்லாம் ஃப்ளாப் ஆகுறதுக்கு இந்த மாதிரி சீன் தான் காரணம்னு சொல்றீங்களா? இல்லை, ஹீரோ பேஸ்டு படங்கள், அதாவது பில்டப் உள்ள படங்களை அதை தேர்ந்தெடுக்கிறாரு, அதுதான் காரணம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கங்குவா பார்த்தீங்கன்னா அது ஒரு பீரியட் நடக்கக்கூடிய ஒரு ஹீரோ பேஸ்டு படம். ரெட்ரோ பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பீரியட் இப்போ கரண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஹீரோ பேஸ்டு படம். அதை தாண்டி அதில் புதுசாக ஒன்றும் ட்ரை பண்ணல. அதுதான் அவருக்கு பெரிய சர்க்குலர். கதையில முக்கியமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த கதையில் யார் நடித்தாலும் ஓடும் அப்படின்னு ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அதை சூர்யா நடிச்சாருன்னா அந்த படம் கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். எனக்காக ஒரு கதை பண்ணுங்க, ஒரு மாசாக ஒரு கதை பண்ணுங்கன்னு சொல்லி அதில் போய் நடித்தோம்னா கண்டிப்பாக அது சிக்கலாக தான் வரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜே பாலாஜி கொஞ்சம் பிரில்லியண்டாக அவுட் பண்ணியிருப்பார். ஏன்னா அது ஒரு பேசிக்காக ஹியூமர் உள்ள போனாலும் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துலயும் சாயா பெங்கர் சாங் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம நிறைய படங்கள் கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்தின் மூலியமா அனிருத்க்கு அவர் ஆப்போசிட்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ அனிருத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பயங்கர பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர், பெரிய அளவில் சம்பளம் வாங்கக்கூடிய மியூசிக் டைரக்டர். அவருடைய டேட் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒருத்தர் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. உருவாக்கணும். இவர் சமீபத்தில் அதே யங்ஸ்டராக இருக்கார், அதே மாதிரியான அதே சாயலில் போடுறாரு. ஒரு 2-3 ப்ரைவேட் ஆல்பம் போடுறாரு, பெருசாக ஹிட் ஆகுது. உடனே ஒரு படத்தில் புக் பண்ணுறாங்க. இப்போ ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ணாத ஒரு மியூசிக் டைரக்டருக்கு 8 படம் பண்ணுறாரு. 8 படமே மிகப்பெரிய படம். கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா அட்லியோடைய படம் தமிழ் தெலுங்கில் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு கார்த்தியோட மார்ஷல்னு ஒரு படம், இந்த படம் சூர்யாவுடைய கருப்புன்னு ஒரு படம், இந்த மாதிரி ஒரு 8 படம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் படங்களில் கமிட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அப்போ இந்த படத்தினுடைய முதல் திரைப்படத்துக்கு வரக்கூடிய பாட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்தா
பல மியூசிக் டைரக்டர் போடுற மாதிரியே தான் இருக்குது. பெருசாக அதில் வந்து வித்தியாசமோ இதெல்லாம் கிடையாது. இதை காட்டில் முக்கியமான விஷயம் ரீ ரெக்கார்டிங். பாட்டு கூட தத்தி போட்டுருவாங்க. ஆனால் ரீ ரெக்கார்டிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சமீபத்தில் சாம் சிஎஸ் நேற்று ஒரு முன்னாடி கொண்டு ஒரு இன்டர்வியூ பேசியிருப்பார். அந்த இன்டர்வியூ ரொம்ப 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 அதை நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பிஆர் டீமை வச்சு மூவ் பண்ணலையான்னு எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கேட்டார். எனக்கு அது தேவையில்லை, நான் இந்த மாதிரி பண்ணதில்லை அப்படிங்கிறார். அப்போ பிஆர் டீமை வச்சு சாயபிங்கிற வந்து அவங்க பூஸ்ட் பண்ணுறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாத ஒரு நபருக்கு 8 படம் கிடைக்குது. ரீ ரெக்கார்டிங்கை பார்த்து தான் ஒரு மியூசிக் டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டராங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 4 ஆல்பம் சாங் 4 சாங் கிட்டுங்கிறதால பண்ணுறாங்க. அப்போ இந்த முதல் முறையாக வரக்கூடிய இந்த பாட்டை பார்க்குறப்ப கமர்ஷியலாக நிறைய மியூசிக் டைரக்டர் பண்ணக்கூடிய ஒரு சராசரி பாட்டு மாதிரி தான் இருக்குது. அதில் ஒரு புதுசான விஷயமோ மாற்றமோ ஒன்றும் கிடையாது. அப்போ இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகளை பார்க்குறப்ப சாயபியங்கருக்கு பின்னாடி ஒரு பிஆர் டீம் வேலை செய்தா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக தான் இருக்குது. உங்களோட சைட்ல இருந்து எதனால அவருக்கு இவ்வளோ வாய்ப்புகள் வருதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒன்று அனிருத்துக்கு இல்லாத டேட் கிடைக்காத ஒரு பிரச்சனை. அப்போ அனிருத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒருத்தர் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. உருவாக்கணும்னு நினைக்கிற காலத்தில் இங்கே நிறைய மியூசிக் டைரக்டர் இருக்கிறாங்க. அவங்கள ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் இளையராஜா மட்டும்தான் இருந்தார். ஒரு 25 வருஷம் இளையராஜாவுக்கு எதிர்த்து மியூசிக் டைரக்டர் கிடையாது. சின்ன சின்ன மியூசிக் டைரக்டர் வருவாங்க, ஒரு படம் 2 படம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் 25 வருஷம் இளையராஜா தான். இளையராஜாவுக்கு அடுத்து தேவா வர்றார். தேவா, ஏஆர் ரஹ்மான், வித்யாசாகர், பரத்வாஜ்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருந்தாங்க. அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு. இப்போ அதை தாண்டி ஒரு டஜன் மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. நல்ல மியூசிக் டைரக்டர் இருக்கிறாங்க. சாம் சிஎஸ் பண்ணுறாரு, ஷான் லோடன் பண்ணுறாரு, அப்புறம் வந்து ரகுநந்தன் பண்ணுறாரு. நிறைய மியூசிக் டைரக்டர் நிறையா பண்ணுறாங்க. அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக வந்து நம்ம அனிருத் பேட்டர்ன்லேயே ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்னா அனிருத் மாதிரியே ஒருத்தர் பண்ணுறாரு. அது தேவையில்லையே. இன்னைக்கு ரகுமான் இன்னைக்கு தனிச்சு தெரிகிறாருன்னா இளையராஜாவினுடைய மியூசிக் ஒரு மாதிரி இருக்குது. அதற்கு பிறகு இவர் ஒரு வேற ஒரு ஜோனரில் உள்ளே வர்றார். ரகுமானுடைய பாட்டு அது கொஞ்சம் ஆரம்பத்தில் ரகுமானுடைய பாட்டு கொஞ்சம் ஒட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆரம்பத்தில் வந்த புதுசில். அதற்கு பிறகு கொஞ்சம் பழையிருச்சு. அது பிறகு அதுவே ஸ்டைலாக போச்சு. அப்போ ஒரு ட்ரெண்ட் செட்டரை உண்டு பண்ணது வந்து ரகுமான் தான். ஒரு அந்த 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 பேட்டர்ன் வந்து இன்னொரு பேட்டர்னுக்கு வர்றாரு. அப்படிங்கும் புதுசாக வரக்கூடியவர் வந்து நீங்கள் வேறு ஏதாவது புதுசாக பண்ணியிருக்கணும்ல. பார்க்குறப்போ அதே மாதிரி தான் இருக்குது. அனிருத் பாட்டு கேட்குற மாதிரி இருக்குது, சாம் சிஎஸ் பாட்டு கேட்குற மாதிரி இருக்குது, ஷான் லோடன் கேட்குற பாட்டு மாதிரி தான் இருக்குது. இதை காட்டிலும் இன்னொரு முக்கியமான விஷயம் ரீ ரெக்கார்டிங் எப்படி பண்ணியிருக்காருன்னு தெரியல. அப்படிலாம் இருக்கிறப்போ ஒரு 8 படம் புக்காக இருக்குது அப்படிங்கும் போது அவரை வந்து அனிருத்துக்கு பிடிக்காத ஆட்கள், அனிருத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் தேடிக்கிட்டு இருந்த ஆட்கள்லாம் இவரை வந்து பேக்கப் பண்ணுறாங்க. அதே போல் சூர்யா அவர்கள் வந்து படத்தை தொடர்ந்து அரசியல்லையும் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்குல்ல? இல்லை, சூர்யா இன்னைக்கு மன்றத்தை நிர்வாகிகளை சந்திச்சிருக்கிறாரு. அதனால வந்து அரசியலுக்கு வர போகிறாரா அப்படிங்கிறது ஒரு செய்தி போய்கிட்டு இருக்கு. எல்லா நடிகர்களுக்குமே அரசியல் ஆசை இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கடைசியாக ரிட்டையர்ட் ஆகிறப்ப வீட்டில் சும்மா இருக்க முடியாது, வேறு பிஸ்னஸ் பண்ண முடியாது. இதே மாதிரி பேர் புகழோடு இருக்கக்கூடிய இன்னொரு தளம் வந்து அரசியல். அப்போ அரசியல் நோக்கி தான் போவாங்க. இப்போ வர மாட்டார். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. எல்லாரும் அவங்களுடைய சினிமா காலம் முடிஞ்ச பிறகு அரசியலுக்கு வரலாம். அது சூர்யாவுக்கும் அந்த ஆசை இருக்கா என்னன்னு தெரியல. சூர்யாவை பொறுத்தவரைக்கும் பேசிக்காக நிறையா உதவிகள் செய்யக்கூடிய நபராக இருக்கார். நிறைய பேர் படிக்க வச்சுட்டு இருக்காரு. அவர் மாதிரியான ஒரு தாட் உள்ளவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வரலாம். அதை தொடர்ந்து சூர்யாவோட 46 படத்தோட அப்டேட்டும் இன்னைக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி ஏதாச்சும் அப்டேட்? ஆமாம், வெங்கி அட்லூரி அவர் லக்கி பாஸ்கர்னு படம் பண்ணார் இல்லையா, அவரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஷூட்டிங் போது கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே முடிஞ்சிருச்சு. அதை பற்றின ஒரு அப்டேட் ஏதாவது வரும், இல்லாட்டி இப்போ டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி ஏதாவது வரும்னு வெயிட் பண்ணலாம். சூர்யாவோட கருப்பு படத்தை பற்றி பல விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.